எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜெனீவா மாநாடு தொடர்பில் கருத்து வெளியிட்டார். சஜ்ஜாத்திக பக்ஷே ஜெனீவாට ගියේ නැහැ. සම්බන්ධ වුණේ නැහැ. ஐக்கிய தேசிய கட்சி ஜெனீவாவுக்கு செல்லவில்லை, அதில் கலந்து கொள்ளவில்லை. 2009ஆம் ஆண்டு அறிக்கை, அதன் பின்னர் தர்ஸ்மன் அறிக்கையை தயாரித்த குழு ஆகியவற்றுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. நாட்டின் மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்டமை, சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஆராய முடியும் என கூறினர். இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கி அதன் பின்னர் இலங்கை சட்டத்துக்கு அமைய அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தனர். அவ்வாறாயின் எமது நிலைப்பாட்டில் இருந்து மாறுபட்ட நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று மீண்டும் கூச்சலிட்ட பயனில்லை. அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு அமைய அவர்களும் இதனை சுட்டிக்காட்டுவார்கள். நவிப்பிள்ளை தெரிவித்தும் பயனில்லை. இதனை காண்பிப்போம். சர்வதேச குற்றங்கள் மற்றும் யுத்த குற்றங்களுக்கான சட்டத்துக்கு கீழ்ப்படியாது. இலங்கையை அதிலிருந்து நான் அகற்றிக் கொண்டதன் பின்னர் ஏன் இந்த இடத்துக்கு வந்துள்ளனர்? இந்த பிரேரணையை நானே சமர்ப்பித்தேன். ජාත්‍යන්තර අපරාධ යුද්ධ අපරාධ නීතියෙන් මං ලංකා ඉවත් කරායින් පස්සේ ඇයි මෙතෙන්ට ආවේ? ඇයි මේ යෝජනා දුන්නේ? நீர்வளத்தின் பெறுமதி தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் இணைந்து முன்னெடுக்கும் தியசர திட்டத்தின் 3ஆம் கட்டம் நேற்று நடைபெற்றது. கெகிராவ பெஸ்டின் சில்வா மத்திய மகா வித்தியாலயத்தில் தேசர திட்டத்தின் 3ஆம் கட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் SC வீரசேகரவின் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. நாடளாவிய ரீதியில் இந்த திட்டத்திற்காக 6 பாடசாலைகள் பெயரிடப்பட்டுள்ளன. இது உங்களுக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பாகும். பாடசாலைக்காக உங்களால் ஏதேனும் ஒன்றை மேற்கொள்ள முடியும். நீர்வளம் தொடர்பில் ஏதேனும் திட்டம் ஒன்றை உருவாக்க முடியும். அதனால் இதனை வெறுமனே தள்ளி வைக்காதீர்கள். இதனூடாக அதிகபட்ச பயனை உங்கள் பாடசாலைக்கு பெற்றுக் கொடுங்கள். நீர்வளம் தொடர்பான தகவல்களை இந்த சிறுவர்களினூடாக அவர்களது வீடுகளுக்கு அனுப்புவதற்கு நாம் எண்ணினோம். எவ்வாறு நீரினை பாதுகாப்பது என்பது தொடர்பில் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் எவ்வாறு நாம் தகவல்களை வழங்குவது, எவ்வாறு நாம் சூழலை பாதுகாப்பது, எமது எதிர்காலத்துக்காக நீர்வளத்தை எவ்வாறு மீதப்படுத்துவது என்பது குறித்து நாம் இதனூடாக தகவல்களை வழங்க உள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த திட்டத்தினை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் MMSA மாரசிங்க வடிவமைத்துள்ளார். தேசர திட்டத்தில் இணைந்து கொண்ட மாணவர்களுக்கு இதன்போது சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த திட்டத்தினூடாக தெரிவு செய்யப்பட்ட 6 பாடசாலைகளுள் சிறந்த நீர் முகாமைத்துவ திட்டத்தை முன்வைக்கும் பாடசாலைக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தின் கூறப்பிடியில் சிக்கியிருந்த வடக்கு கிழக்கு பிரதேச மக்களில் பெருமளவிலானோர் தற்போது மீள்குடியேற்றப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தின் தங்க வேலாயுதபுரம் கிராமமும் அதற்கு விதிவிலக்கல்ல. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் 2006ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த தங்க வேலாயுதபுர கிராம மக்கள் 2010ஆம் ஆண்டு முதல் தமது வாழ்விடங்களில் குடியேறி வருகின்றனர். இவர்கள் குடியேறிய போதிலும் யானைகளின் அச்சுறுத்தல்கள் இவர்களை விட்டுவிடவில்லை. யானைகளின் அட்டகாசம் காரணமாக இப்பகுதியில் உள்ள தமது குடிசை வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. காட்டு யானைகள் தமது உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் விளைவிக்கும் என்ற அச்சத்தினால் இப்பகுதியில் உள்ள ஒரு குடும்பம் இரவு பொழுதினை மலை குன்றொன்றின் மேல் கழித்து வருவதை காண முடிகின்றது. இடிக்கிற தங்கக்கு நாங்க நித்திர கொண்டோம். நாங்க எல்லாரும் ஒளிம்பி குந்தி கொண்டு இருந்தேன். அந்த பயத்துல நாங்க இப்ப மலையில இருக்கிற போன விட போவாங்க கத்தான் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த நினைக்கிற ஓரத்தால பம்முக்கு மேலால 9 யானை போனது எங்களுக்கு தெரியும். அத்துடன் இங்கு யானைகளினால் பல வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. இதனால் பலர் தமது வீடுகளை கைவிட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளமையினால் அந்த வீடுகள் பாலடைந்திருப்பதும் எமது கேமராவில் பதிவானது. எங்களோட வீட்டை யானையோட ஜீதிக்கலாம் கஷ்டம். இரவுலையும் கஷ்டம், பகலையும் கஷ்டம். பகலில் கூட யானை வருது. இரவில் நெல்லுகள், சோழனுங்கள், எங்களோட சகல வித தானியங்களும் முற்ற அழியப்பட்டுட்டு இதை பற்றி கணக்க நிறுவனங்கள் எல்லா இடத்துல நாங்கள் விளக்கம் கொடுத்த யாரும் இதை பற்றி இன்னும் அது செய்யறோம்னு சொல்றாங்க. ஒன்றும் செய்த மாதிரி இல்லை. யானைகளின் அச்சுறுத்தல்கள் குறித்தும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் குறித்தும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் திருக்கோவில் தம்புளுவில் பிராந்திய நிலைய பொறுப்பதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். அந்த மக்களுக்கு இந்த யானைகளை விரட்டுவதற்காக ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு குழுக்களாக அமைத்து அவர்களுக்கு அந்த யானையை விரட்டுவதற்கு ட்ரைனிங் அதுக்குரிய வெடி மருந்தும் கொடுத்திருக்கின்றோம். அவ்வாறு ஒவ்வொரு GS பிரிவிலையும் இவ்வாறான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் இங்கே வருகின்ற கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற
விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிமருந்துகள் கொடுக்கின்றோம். அதைவிட இரவைகளில் அல்லது தொடர்ந்து யானை வருவதாக சொல்லப்படுகின்ற பிரதேசங்களுக்கு எங்களது வனவிலங்கு திணைக்களத்தில் யானை வருகின்ற பகுதி பிரிவினரோடு சேர்ந்து அந்த பகுதியிலே போய் நாங்கள் யானைகளை விரட்டி இருக்கின்றோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்ற போதிலும் இந்த மக்கள் எதிர்நோக்கின்ற துயரம் தொடர் கதையாகவே உள்ளமை சோகமான விடயமாகும். இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. காணாமற் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் கொழும்பிற்கு வருவதை தடுத்தமை ஜனநாயக விரோத செயல் என காணாமற் போனவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள். சுதந்திர மேடை மற்றும் காணாமற் போனவர்களை கண்டுபிடிக்கும் உறவினர்களின் அமைப்பு என்பன ஒன்றிணைந்து கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன. யுத்த காலத்தில் காணாமல் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் நோக்கில் இவர்கள் வவுனியாவில் இருந்து கொழும்புக்கு வருவதற்கு நேற்றிரவு தயாராகினர். சாத்திக வழியில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு ஐக்கிய நாடுகளின் கொழும்பு அலுவலகத்துக்கு சென்று மகஜர் ஒன்றை கையளிப்பது இவர்களின் நோக்கமாக இருந்தது. எனினும் வவுனியாவில் இருந்து கொழும்பு நோக்கி புறப்படுவதற்கு தமக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். தடுத்து நிறுத்தப்பட்ட காணாமல் போனவர்களின் உறவினர்கள் வவுனியா நகர சபைக்கு முன்பாக நேற்றிரவு தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். அத்துடன் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இன்றும் வவுனியா நகர சபைக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களோட பிள்ளைகளை இன்னும் நாங்கள் 4 வருஷமாக காணாமல் தவிச்சு கொண்டு திரிகிறோம். இன்றைக்காவது எங்களோட பிள்ளைகளை ஒரு தகவலை தந்து எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கிறோம், எங்கே என்ன நடக்குது என்று எங்களுக்கு ஒரு முடிவை நீங்கள் சொல்லுறோம். கைது செய்த வேண்டி வரைக்கும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை தேடி தான் திரிகிறோம். நீங்கள் தான் ஒரு முடிவை எங்களோட பிள்ளைகளுக்கு அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதே மூலமாக நாங்கள் அழைத்த தொடர்பு உண்டு. பேர் ஜென்சன் என்ற பேர். பகல் வேளையில் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த 4 வருட காலம் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளிலே தேடி அலைந்தது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திடமும் அமைச்சர்களிடமும் தங்களுடைய உறவுகளை தேடி கண்டுபிடித்து தரும்படி பல தடவை கேட்டும் அது கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் அரசாங்கத்தையும் சர்வதேச சமூகத்தையும் தங்களுடைய உறவுகளை தேடி கண்டுபிடித்து தரும்படி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த காணாமல் போனவர்களுடைய உறவினர்களுக்கு தங்கள் வசம் இருக்கக்கூடிய யார் இருக்கிறார்கள் இல்லை என்றத உண்மையான நிலவரத்தை பெயர் பட்டியலையாவது வெளியிட வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த நிகழ்வை தடுத்ததன் மூலம் இந்த நிகழ்விற்கு அவர்கள் அதாவது அரசாங்கமே இரட்டிப்பு மடங்காக இந்த உலகத்தை அறிய செய்துள்ளது. காணாமல் போனவர்களின் உண்மையான தகவல்களை வழங்குமாறு தகவல்கள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் இவர்கள் வவுனியா மேலதிக அரசாங்க அதிபரிடம் ஒப்படைத்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு வருகை தரவிருந்தவர்களுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமையினால் இன்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வுகள் ஸ்தம்பிதமடைந்ததாக காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் உறவினர்களின் அமைப்பு தெரிவிக்கிறது. 88-89 ஆண்டுகளில் மக்கள் காணாமல் போன வேளையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம், பேரணியாக சென்றோம். அது தொடர்பில் தொடர்ந்து முன்னிற்க நமக்கு உரிமை இருக்கிறது என நான் நினைக்கிறேன். குறிப்பாக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க குழுவின் அறிக்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான பரிந்துரை ஒன்று உள்ளது. அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துமாறு நாம் அரசாங்கத்தை கோருகிறோம். ஜெனீவாவிலும் இன்று அரசாங்கத்திடம் அதுவே கூறப்படுகிறது. இந்த அரசாங்கம் தானே தயாரித்து அளித்த கற்றுக்கொண்ட ஆணைக்குழு என்ற அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதாக ஜெனீவாவில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் சொன்னேன், அந்த பரிந்துரைகளிலே அரசு நடைமுறைப்படுத்திய ஒரே ஒரு பரிந்துரை தான் ஏனையின் பாதை திறந்தது. இன்று அதையே மூடிவிட்டது அரசாங்கம். ஏனையின் பாதை இல்லை, வவுனியாவுக்கு கொண்டு வர முடியாது என்றால் ஏனையின் பாதை இல்லை, மூடிவிட்டது. வவுனியாவுக்கு அங்கே வேறொரு நாடா தமிழர்களா இருக்கலாம்,
சிங்களர்களா இருக்கலாம், முஸ்லிம்களா இருக்கலாம், ஒவ்வொரு தாய்மாரின் கண்ணீரும் கண்ணீர் தான், இலங்கை தாய்மாரின் கண்ணீர் தான் கேட்க விரும்புகின்றேன். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் பார்லிமெண்ட் உறுப்பினர் டாக்டர் ஜானட்சவர்தன உள்ளிட்ட சிலர் இன்று போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவனை சந்தித்தனர். வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து வருகை தர இருந்தவர்களுக்கு வவுனியாவில் இடையூறு விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் மா அதிபரை தெளிவுபடுத்தியதாக அவர் கூறினார். වවුනියාවේදී මේ බස් සියල්ලම නවත්වලා ආරක්ෂක බලධාරීන් විසින් பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் வவுனியாவில் அனைத்து பஸ்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. அமைதியான முறையில் பயணிப்பதற்கான உரிமை இந்த நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளுக்கும் உள்ளது. அது அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமையாகும். அது மீறப்பட்டுள்ளதாக நாம் போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்துள்ளோம். காணாமல் போனவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் தாக்கப்பட்டமை குறித்து அமெரிக்கா அவதானம் செலுத்தியுள்ளது. காணாமல் போனவரின் குடும்ப அங்கத்தவர்கள் நூற்றுக்கணக்கானோர் கொழும்பு நோக்கி பயணிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் வவுனியாவில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டமை குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போன தமது அன்புக்குரியவர்கள் தொடர்பான தகவல்களை கோரி நிற்கின்ற குடும்ப அங்கத்தவர்களின் சுதந்திர நடமாட்டத்திற்கு இடமளிக்குமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் கருத்து சுதந்திரமானது முழு உலகத்திற்கு முறித்துடி ஒரு விடயம் என்பதுடன் இலங்கை சட்டத்தின் கீழும் அது பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு தீர்மானித்த திலன் சமரவீரவுக்கு தேசிய தெரிவுக்குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சனத் ஜெயசூரியவுக்கும் இடையில் இன்று பேச்சுவார்த்தையொன்று நடைபெற்றது. தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சனத் ஜெயசூரிய இலங்கை கிரிக்கெட் வளாகத்தில் இன்று காலை திலான் சமரவீரவை சந்தித்தார். திலான் சமரவீர சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளமையை மீண்டும் பரிசீலிக்க கோருவதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும். திலான் சமரவீர தனது தீர்மானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என சந்திப்பின் பின்னர் தெரிவுக்குழு தலைவர் சனத் ஜெயசூரிய ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். திலான் சமரவீர ஓய்வு பெறுவதாக அறிவிக்கும் கடிதம் இன்றுதான் தெரிவுக்குழுவுக்கு கிடைத்தது. தெரிவுக்குழு என்ற வகையில் நாம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி எம்முடைய நிலையை நாம் விளக்கி கூறினோம். அவரது தீர்மானம் இறுதி தீர்மானமாக இருந்தது. அவரது தனிப்பட்ட தீர்மானத்துக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். තේරුම් කමිටුවේ අපි අත් එක්ක සාකච්ඡා කරලා ඉතින් අපි අපේ පැත්ත පැහැදිලි කරලා කිව්වා ඉතින් එයාගේ තීරණය අවසාන තීරණය ඉතින් ඒ ගත්ත එයාගේ පෞද්ගලික තීරණයට අපි ரெஸ்பெக்ட் කරනවා. 15 வருடங்களாக சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் ஆற்றல்களை வெளிப்படுத்திய திலான் சமரவீர இந்த வருடத்துக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மத்திய ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளார். எனினும் அந்த ஒப்பந்தத்தில் அவர் 1ஆம், 2ஆம், 3ஆம் அணிகளுக்குள் இடம்பெறவில்லை. அவருக்கு விசேட அணி கிடைத்திருந்தது. நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ள பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் திலான் சமரவீரவுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. நாம் அநேகமாக புதுமுக வீரர்களை பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்று பங்களாதேஷ் தொடருக்கு முன்னர் நாம் தெரிவித்திருந்தோம். ஆகவே அவர் ஆரம்பத்தில் 20 பேர் கொண்ட குழாமில் இடம்பெறவில்லை. எனினும் மஹேல ஜெயவர்தனவும் சங்கக்காரவும் உபாதைக்குள்ளாகி இருந்ததால் திலானை நாம் குழாத்தில் இணைத்தோம். என்றாலும் பிறகு சங்கக்கார உபாதையிலிருந்து குணமடைந்து விட்டதால் திலானின்றி மத்திய வரிசையில் புதுமுக வீரர் ஒருவரை பரிசீலித்து பார்க்க நாம் தீர்மானித்தோம். இதனால் தான் முதல் 15 வீரர்களுக்குள் திலானை நாம் கொண்டு வரவில்லை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற திலான் சமரவீர தொடர்பான ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து.